இந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஒரு அழிக்கப்பட வேண்டிய கட்சி, இது தமிழ்நாட்டில் இது இருக்கவே கூடாது என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. அது அது உண்மைதானே. அது இப்ப நீங்க வந்து கட்சி தொடங்கினா ராஜபக்சே நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவிக்கிறாரு, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அப்ப நீங்க யாரு? நீங்க உங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க யாரு? நீங்க எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க என்ற கேள்வி வருதா இல்லையா? உலக தமிழர்கள் அனைவரிடமும் நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க. பேசுறான் ஒருத்தன் கன்னியாகுமரி மாவட்டம் விஜய் கட்சியிலிருந்து, தலைவர் இந்த கோத்தங்குடி பிரச்சனையில் இவர் பண்ணதான் மிகப்பெரிய தவறு, முஸ்லிம்களுக்கு விரோதமான விஷயத்தை தான் இவர் பண்ணாரு. ஏய், உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வரலாறு தெரியுமா உனக்கு? இவரு ஒரு ஒரு நடிகரை தலைவராக இருக்கிற நீலாம் பேசலாமா? எனக்கு புரியல. இவர் வந்து கற்பிக்கிறாரா தமிழக மக்களுக்கு? நீயே ஒரு முட்டாப்ப, நீ வந்து எங்க தலைவர் யாருன்னு மக்களுக்கு கற்பிக்கிறியா? டேய், முதல்ல உங்க கொள்கை தலைவர் போய் கற்பித்து தொலைடா. உங்க கொள்கை தலைவர் கற்பி. யாரு? நம்ம ஈரோட்ல இருந்து ஒருத்தர் எடுத்துக்கிறீங்களே கொள்கை தலைவரா, அவர் கற்பி மக்கள் கிட்ட. எங்க தலைவர் நீ ஒண்ணும் பேசாத. அப்ப மிகப்பெரிய கண்டனங்கள் உலக தமிழர்கள் மத்தியில எழுந்த உடனே நம்ம அந்த கட்சி சார்ந்த என்ன பண்ணிட்டான், மன்னிப்பு வீடியோ என்று போட்டான். மன்னிப்பு வீடியோ போட்டா சரி, மன்னிப்பு வீடியோ போட்டா விட்டுருவாங்களா? இப்ப வார்த்தைகளை கவனமா பேசணும். நேத்து அடிச்சு அந்த போன் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசி, தம்பி இது போன்ற பேசக்கூடாது, மிகப்பெரிய தவறான செயலாருன்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளாம் பேசின பிறகு நீ மன்னிப்பு வீடியோ போடுற. அப்ப இல்லைன்னா நாங்களாம் வந்து எடுத்து பேசலன்னா உன்னை வந்து எச்சரிக்கை நீ என்ன பண்ணிப்ப? தொடர்ச்சியா பேசிருப்ப தானே. அப்ப மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து கவனமா நடந்துக்கணும். எந்த தலைவரை பேசுறோம், யாரை பேசணும். ஏய், இந்தியாவே பேசணும் அவர் பேர் சொல்லி. நீ யார்? நீ வந்து கற்பிக்கிறியா மக்களுக்கு? அப்ப அனைவரும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க யார் என்று. அனைத்து மக்களும் நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க. இனிமேலும் இந்த கட்சி இந்த தலைமை அமைதி காத்தா, அம்பலப்பட்டீங்க, இப்பயே அம்பலப்பட்டுட்டீங்க, இதற்கு மேலும் மிகப்பெரிய விளைவுகளை தான் நீங்க சந்திக்க நேரிடும்.